ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிரியேட்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் வந்துட்டு சமைக்கும்போது சமையலுக்கு தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேஸ்ட்டு, அதே போல் வந்துட்டு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு மீதமான சாப்பாடு இதெல்லாம் வச்சுட்டு நம்மளோட சமையலுக்கு தேவையான கேஸை வந்துட்டு நம்மளே வீட்டிலே எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசிட்டு இருக்கோன்னா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே, நம்மளோட பயோகேஸ் பிளான்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முக்கியமாக என்னென்ன மெட்டீரியல் தேவை அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இது போல் பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் ஒரு பேரல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் வந்துட்டு நம்மளோட பயோகேஸ் பிளான்ட்டில் வந்துட்டு நம்ம டைஜஸ்டராக யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய கேஸை வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்காக இது மாதிரி டியூப் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நிறைய விதமான மெட்டீரியல் வந்துட்டு தேவைப்படும் போது அது என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ ரெடி பண்ணும்போதே வரிசையாக வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் இந்த பேரல் எடுத்துக்கிட்டேன். இந்த பேரலோட மூடியில் பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் ஹோஸ் கலர் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி, இன்னொரு ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் பிவிசி பைப்பை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹோல்ஸில் வந்துட்டு பிவிசி பைப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பிவிசி பைப் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் பிவிசி பைப் 1 அடி லெங்க் இருக்க மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா எண்டு கேப்பையும் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்துட்டு நம்ம இந்த ஹோல்ஸில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா மூடிக்கு வெளியில் பாதி அளவு வர மாதிரி நான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸில் வந்துட்டு நம்ம இந்த 3/4 இன்ச் ஹோஸ் கலரை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஹோஸ் கலரையும் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பேரலில் டாப் சைடில் ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இந்த ஹோல்ஸும் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் பிவிசி பைப்பை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 2.5 இன்ச் பிவிசி பைப்பு ஒரு எல்போவில் இந்த மாதிரி எல் மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு சைஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல்ஸ்லேருந்து பாட்டம் சைடு வரையும் பைப் வர மாதிரி ஒரு பைப் எடுத்துகிட்டு பாட்டம் சைடில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஹோல்ஸ்லேருந்து வெளியில் வந்துட்டு 1 அடி லெங்க் வர மாதிரி இன்னொரு பைப் வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு நம்ம அந்த டேங்குக்கு இன்சைடில் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உள்ளார எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த ஹோல்ஸ் வழியாக நான் இப்போ உள்ளே விட்டு வெளியில் எடுத்துக்கிறேன். ஓகே, வெளியில் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த மூடியும் வந்துட்டு நான் இப்போ கவர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பைப் ஃபிக்ஸ் பண்ண இடம், இந்த ஹோஸ் காலர் ஃபிக்ஸ் பண்ண இடம் எல்லா இடத்தையுமே வந்துட்டு நம்ம எம்சியில் வச்சுட்டு கவர் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம எம்சியில் வச்சு கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த மாதிரி பைப்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்றத வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட பயோகேஸ் பிளான்ட்டில் இந்த பேரில் தான் வந்துட்டு நம்ம டைஜஸ்டராக யூஸ் பண்ண போகிறோம். இதுக்குள்ளார நம்ம வேஸ்ட்டை ஃபில் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த பைப்பு கூடவே வந்துட்டு எண்டு கேப்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த எண்டு கேப் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம உள்ள வேஸ்ட்டை ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி வந்துட்டு எண்டு கேப் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மூடி எல்லாமே வந்துட்டு நம்ம எம்சியில் வச்சுட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணிட போகிறோம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய கேஸை வந்துட்டு நம்ம அவுட்புட் வெளியில் எடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த 3/4 இன்ச் ஹோஸ் காலர் வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பைப் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உள்ளார வந்துட்டு வேஸ்ட்டை ஃபில் பண்ணிகிட்டே போக உள்ளே இருக்கக்கூடிய வேஸ்ட் வந்துட்டு டைஜஸ்ட் ஆன பிறகு வந்துட்டு வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பைப் வந்துட்டு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இதில் ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய கேஸை வந்துட்டு நம்ம இந்த டியூப்பில் தான் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அது ஸ்டோர் பண்ணுறதுக்கு தேவையான பைப் லைனை வந்துட்டு நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீட்டர் லெங்க் இருக்க மாதிரி 3/4 இன்ச் ஹோஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஹோஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஹோஸ் காலர் கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். கூட வந்துட்டு கேஸ் லீக் இல்லாத மாதிரி இந்த ஹோஸ் கிளிப்பையும் போட்டு நல்லா டைட் பண்ணிடலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு டீ பால் வால்வெல்லாம் வச்சுட்டு ஒரு செட்டப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இந்த இதில் வந்துட்டு நம்ம கார்டன் ஹோஸோட இன்னொரு எண்டை வந்துட்டு இந்த ஹோஸ் காலரில் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு லீக் இல்லாத மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல வந்துட்டு ஹோஸ் கிளிப்பை போட்டு நல்லா டைட் பண்ணிடலாம். இந்த ஹோஸ் காலர்லேருந்து நம்ம ஒரு 1/4 இன்ச் ஹோஸை கனெக்ட் பண்ணி இந்த டியூப் கூட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு இதில் ப்ரொடக்ஷன் ஆகிற கேஸ் வந்துட்டு நம்மளுக்கு இந்த டியூப்பில் வந்துட்டு ஸ்டோர் ஆகும். அப்படி டியூப்பில் ஸ்டோர் ஆகக்கூடிய கேஸை வந்துட்டு வெளியில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பால் வால் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஹோஸ் காலரில் வந்துட்டு நம்ம இந்த 1/4 இன்ச் ஹோஸை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹோஸை வந்துட்டு நம்ம இந்த டியூப் கூட கனெக்ட் பண்ணிடலாம். டியூப்பில் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மவுத்தில் உள்ள வால்வு வந்துட்டு ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதில் ப்ரொடக்ஷன் ஆகிற கேஸ் வந்துட்டு ப்ரெஷரெல்லாம் வெளியில் வராது. அந்த கேஸ் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நம்ம டியூப்புக்குள்ளார ஃபில் ஆகணும் அப்படின்றதுக்காக இதில் உள்ள வால்வெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நம்மளுக்கு இந்த டியூப்புக்குள்ளார ஃபில் ஆகும். இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட பயோகேஸ் பிளான்ட் வந்துட்டு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம இந்த பைப்பெல்லாம் வந்துட்டு நம்ம எம்சியில் போட்டு கவர் பண்ணிடலாம். இந்த மூடி எல்லாமே வந்துட்டு நம்ம எம்சியில் போட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம். ஓகே, நம்மளோட டைஜஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பைப் அப்புறம் ஹோஸ் காலர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எம்சியில் வச்சுட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணியாச்சு. அவுட் சைடு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சைடு ஃபுல்லாகவே வந்துட்டு எம்சியில் வச்சுட்டு கவர் பண்ணியாச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வேஸ்ட் ஃபில் பண்ணுறதுக்காக வச்சுருக்கக்கூடிய இந்த பைப்பை பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ நீளமாக வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த டைஜஸ்டான வேஸ்ட் வந்துட்டு வெளியில் வர்றதுக்காக வச்சுருக்கக்கூடிய பைப்பு மாட்டியிருக்க பெண்டை விட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு கீழே வரையும் வர மாதிரி வந்துட்டு இந்த பைப்பை வந்துட்டு வைக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்துட்டு நம்மளுக்கு கேஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும்போது நம்ம வந்துட்டு வேஸ்ட்டை ஃபில் பண்ணுறதுக்காக இந்த எண்டு கேப் ஓப்பன் பண்ணும்போது இது வழியாக கேஸ் வந்துட்டு வெளியில் போகாமல் இருக்கும். அண்ட் அடுத்ததாக வந்துட்டு நம்ம இந்த டைஜஸ்டர் உள்ள இந்த மூடியும் வச்சுட்டு நம்ம எம்சியில் போட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பயோகேஸ் பிளான்ட் வந்துட்டு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடும். அண்ட் அடுத்ததாக வந்துட்டு நம்ம இதில் வேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, எப்படி கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் அடுத்ததாக தெரிஞ்சுக்கலாம்.
ஓகே, நம்மளோட டைஜஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு எம்சிஎல் போட்டு ஒட்டியாச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கான டியூபையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட டைஜஸ்ட் கூட வந்துட்டு ஓஸ் மூலமாக வந்துட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததான் வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு வேஸ்ட் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். என்னென்ன மாதிரியான வேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு காய்கறி வேஸ்ட்டு, பழம் தோல், இந்த மாதிரியான விஷயமெல்லாம் அதில் வந்துட்டு ஆட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு வேஸ்ட்டு, சாப்பாடு குழம்பு, அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு இந்த டைஜஸ்ட்டில் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணலாம். என்னென்ன மாதிரியான வேஸ்ட் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோல், பூண்டு தோல், முருங்கைக்காய், இந்த மாதிரியான வேஸ்ட் மட்டும் தான் இதில் வந்துட்டு ஆட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டைஜஸ்ட் ஆகிறது வந்து ரொம்ப நாள் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உள்ள வந்துட்டு பைப் லைனில் இதெல்லாம் வந்துட்டு அடைச்சிக்கும். ஸோ அதனால வந்துட்டு அந்த மாதிரியான வேஸ்ட்டை மட்டும் ஆட் பண்ணக்கூடாது. மற்றபடி எல்லா வேஸ்ட்டுமே வந்துட்டு இதில் வந்துட்டு ஆட் பண்ணலாம். நான் இப்போ வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி வேஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு நம்மளோட டைஜஸ்ட்டில் வந்துட்டு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம காய்கறி வேஸ்ட்டு, சாப்பாடு வேஸ்ட்டெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த டைஜஸ்ட்டில் வேஸ்ட் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம் வந்துட்டு இந்த டைஜஸ்ட்டில் ஆட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி வேஸ்ட்டை மட்டும் போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு இதில் வந்துட்டு பாக்டீரியா வந்துட்டு அந்த காய்கறி வேஸ்ட்டை வந்துட்டு செரிக்க வைக்கிற அளவுக்கு இருக்காது. ஸோ வந்துட்டு நம்ம மாட்டு சாணத்தை போட்டோம் அப்படின்னா வந்துட்டு தேவையான பாக்டீரியா வந்துட்டு நம்மளோட டைஜஸ்ட்டில் வந்துட்டு உருவாகிடும். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த சாணத்தை வந்துட்டு தண்ணி கூட வந்துட்டு கரைச்சிட்டு நம்மளோட டைஜஸ்ட்டில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். சாணம் வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு சமமான அளவு வந்துட்டு தண்ணியை ஊற்றி நம்ம அந்த சாணத்தை வந்துட்டு கரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய மாட்டு சாணத்தை வந்துட்டு நம்மளோட டைஜஸ்ட்டில் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த காய்கறி வேஸ்ட்டை வந்துட்டு நம்மளோட டைஜஸ்ட்டுக்குள்ளார வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக வந்துட்டு நம்மளோட டைஜஸ்ட்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு டைஜஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த டைஜஸ்டரில் வந்து ஸ்டார்டிங் டைமில் வந்துட்டு பாதி அளவு பேரல் வரையும் வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வேஸ்ட் ஆட் பண்ணிடணும். அதுக்கு பிறகு வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு வேஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் இந்த டைஜஸ்ட்டில் ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கேஸ் ப்ரொடியூஸ் ஆகியும் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். இப்போ வந்துட்டு இந்த வேஸ்ட்டெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட டைஜஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இந்த எண்டு கேப் போட்டு இந்த பைப்பை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். டைஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்துட்டு வெயில் படுற இடத்துல தான் இருக்கணும். ஸோ வந்துட்டு வெயில் இருக்க இடத்துல தான் நான் வந்துட்டு இந்த டைஜஸ்ட்டை வந்துட்டு வச்சுருக்கேன். நம்மளுக்கு வந்துட்டு கேஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 10லேருந்து 15 நாள் வரையும் ஆகும் ஃபஸ்ட் டைமில் மட்டும். ஸோ வந்துட்டு 10-15 நாளைக்கு பிறகு வந்துட்டு நம்ம இந்த வீடியோ வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நம்மளோட இந்த பயோகேஸ் பிளான்ட் டைஜஸ்ட்டில் வந்துட்டு நம்ம வேஸ்ட்டை ஆட் பண்ணி இன்னையோட பார்த்தீங்கன்னா ஒரு 18 நாள் ஆகிடுச்சு. ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நல்லா எரியக்கூடிய கண்டிஷனில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கேஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்துட்டு வேஸ்ட்டை ஆட் பண்ணி ஒரு 4-5 நாள்லேயே வந்துட்டு நம்மளோட இந்த கேஸ் ஸ்டோரேஜ் டியூப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் அந்த கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தான். ஸோ அதனால் வந்துட்டு அந்த கேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா எரியக்கூடிய கண்டிஷனில் வந்துட்டு கேஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இருக்கக்கூடிய கேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே ஃபயர் ஆகுது. இப்போ வந்துட்டு நம்ம இதை ஃபயர் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பியூராக எரியுது பாருங்கள். இது வந்துட்டு இந்த வியூவை காமிக்க முடியாது அப்படின்றதுனால தான் வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆகிட்டு ஃபயர் பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓ, காற்று அதிகமாக இருக்குது, அணைஞ்சிடுச்சு. வாவ், பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்துட்டு ஃபயர் ஆகுது. இதே போல் வந்துட்டு பெரிய அளவில் பண்ணி நம்ம வீட்டுக்கே தேவையான அளவுக்கு கேஸை வந்துட்டு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா கேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்துட்டு ஃபயர் ஆகுது. இந்த கேஸை வந்துட்டு நம்ம ஃபயர் பண்ணுறதுக்கு வந்துட்டு கேஸ் ஸ்டவ்வில் உள்ள நம்ம நார்மலாக எல்பிஜிக்கு யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் லைட்டர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு ஃபயர் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஃப்ளேம் ஏற்படுத்தினா மட்டும்தான் இதை வந்துட்டு நம்மளால் ஃபயர் பண்ண முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம எல்பிஜியில் வந்துட்டு நம்ம கேஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதிகமான கேஸ் வந்துட்டு வந்துருச்சோ ஃபயர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குப்புன்னு பார்த்தோம், அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இதில் வந்துட்டு இருக்காது. பார்த்தீங்கன்னா இப்போ வேணால் அணைச்சிட்றேன். இப்போ வந்துட்டு ரொம்ப நேரம் லீக் ஆனதுக்கு பிறகு நீங்கள் அதை ஃபயர் பண்ணிங்க அப்படின்னாலும் வந்துட்டு கீழே இருந்தால் வந்துட்டு ஃபயர் ஆகும். ஓகே, அடுத்ததான் வந்துட்டு இதே போல் ஒரு பயோகேஸ் பிளான்ட்டை வந்துட்டு உங்களோட சொந்த யூஸுக்கு சமைக்கிறதுக்காக நீங்கள் வந்துட்டு பயன்படுத்தணும் அப்படின்னா வந்துட்டு நான் பண்ணியிருக்க சைஸ்லேயே வந்துட்டு நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. சைஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு டைஜஸ்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சின்ன சைஸ் பேரலாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காகவும் பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் வந்துட்டு நான் வச்சுருக்கேன். இது ரெண்டுமே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் ஸ்டோரேஜ் பேக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்துட்டு கேஸ் ஸ்டோரேஜ் பேக்கெல்லாம் வந்துட்டு தனியாகவே கிடைக்கிது. அந்த பேக் வந்துட்டு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நல்லாயிருக்கும். அதில் வந்துட்டு அதிக அளவு கேஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டியூப்பில்
வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் எரியக்கூடிய கேஸை தான் வந்துட்டு நம்மளுக்கு இதில் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அதே போல் இந்த டைஜஸ்டரோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸாக வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இதே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 500 லிட்டர் நீங்கள் பிடிக்கக்கூடிய பேரலில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு உங்களால் வந்துட்டு டெய்லி ஒரு 5 கிலோ 6 கிலோ வேஸ்ட்டை வந்துட்டு உங்களால் ஃபில் பண்ண முடியும். அதே போல் மார்னிங் வந்துட்டு 1 மணி நேரம் எரியக்கூடிய அளவுக்கு கேஸும், அதே போல் ஈவினிங் வந்துட்டு 1 மணி நேரம் எரியக்கூடிய கேஸும் நான் சொன்னது போல் 500 லிட்டர் நீங்கள் பேரல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு அதில் டெய்லி நீங்கள் வந்துட்டு 4 கிலோ 5 கிலோ வேஸ்ட் ஆட் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அந்தளவுக்கு கேஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டைமில் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு கேஸ் வர்றதுக்கு ரொம்பவே டிலே ஆகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் வந்துட்டு வேஸ்ட் ஆட் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு மார்னிங் ஒன்ஸ் கேஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். அதே போல் நீங்கள் மார்னிங் யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு உங்களுக்கு 1 ஹவருக்கு உண்டான கேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டோரேஜ் பேக்கில் வந்துட்டு ஸ்டோர் ஆகிடும். அண்ட் வந்து அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பர்னருமே பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்பிஜிக்கு யூஸ் பண்ணக்கூடிய பர்னரை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு நல்ல எஃபிஷியன்சியாக இருக்காது. ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்துட்டு நிறையா வந்துட்டு பர்னர்லாம் கிடைக்கிது. ஸோ அதுக்கான லிங்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டைஜஸ்ட்டில் ஆட் பண்ணக்கூடிய வேஸ்ட்டெல்லாம் என்னென்ன அப்படின்றதுல உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். ரொம்பவே கிளியராக வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு நான் கொடுக்குறேன். ஓகே, நம்மளோட இந்த பயோகேஸ் பிளான்ட் வந்துட்டு என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்துட்டு ஓவராலாக இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். இதில் இருக்கக்கூடிய இந்த எண்டு கேப் ஓப்பன் பண்ணிட்டு தான் நம்ம வந்துட்டு வேஸ்ட் இதில் வந்துட்டு ஃபில் பண்ண போகிறோம். இதில் இருக்கக்கூடிய பைப் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த பேரலில் பாதி அளவு வர மாதிரி வந்துட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டைம் மட்டும் நம்ம வேஸ்ட்டை ஃபில் பண்ணும்போது எந்தளவுக்கு ஃபில் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைப்பை விட மேலே வரையும் வர அளவுக்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டைமில் வந்துட்டு வேஸ்ட்டை ஃபில் பண்ணிட்டேன். அதே போல் இந்த பைப்பு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய வேஸ்ட் வந்துட்டு டைஜஸ்ட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா வெளியில் வரதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த பைப்பு. இதில் வரக்கூடிய வேஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்லரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிக செறிவு உள்ள உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு செடிக்கெல்லாம் வந்துட்டு போடாமல் அது கூட வந்துட்டு ஒரு 5 மடங்கு வந்துட்டு தண்ணியை மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து செடிக்கெல்லாம் தெளிச்சிங்க அப்படின்னா வந்து செடி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்துட்டு வளரும். அண்ட் அதே போல் இதில் ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய கேஸ் வந்துட்டு வெளியில் எடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3/4 இன்ச் ஓஸ் போட்டிருக்கேன். இந்த ஓஸை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த கேஸ் ஸ்டோரேஜ் டியூப் கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பயோகேஸ் பிளான்ட்டை வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கக்கூடியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் வந்துட்டு வீட்டில் வேஸ்ட்டாக போகக்கூடிய வேஸ்ட்டெல்லாம் வந்துட்டு எப்படி பயோகேஸ் தயாரிக்கிறது அப்படின்றத வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் மற்றொரு சூப்பரான வீடியோவில் வந்துட்டு நான் உங்களை பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை.